எல்லாரையும் தன்னுடைய தம்பி பையன் அப்படின்னு அடக்கி அங்கேருந்து செக்ஷுவல் ரூட்டுக்கு இழுப்பாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரியங்கா ஒரு சைக்கோ. அவங்களோட அந்தரங்க விஷயத்துக்கு ஆண்களை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சிங்கர் சுசித்ரா சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளிக்கு இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க. இதை தொடர்ந்து இதற்கு காரணம் விஜய் பிரியங்கா தான் என்னோட ஆங்கரிங் வேலையில் தலையிடுறாங்க, டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் விஜய் டிவியில் இருக்கிற சிலர் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் சிலர் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் தங்களோட நிலைப்பாடை காட்டியிருக்காங்க. இந்த நிலையில் சிங்கர் சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா, நான் ஏன் மணிமேகலைக்கு ஆதரவாக இருக்கணும், இது ஒரு பிரபலமான நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு புள்ளியை பற்றி மணிமேகலை இவ்வளோ கண்ணியமாக அந்த டாக்ஸிக் ஜோன்லேருந்து முற்றிலுமாக வெளியே வந்துட்டு கிளியராக அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மணிமேகலை வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்து மணிமேகலை மேலே இன்னும் அதிக மரியாதை தான் வந்திருக்கு. நான் உங்கள் பக்கம் இருக்கேன், நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்பேற்பட்ட பொம்பளை அதுன்னு அவங்களோட முன்னாள் கணவர்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன்தான், சச் அ நைஸ் பர்சன். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இதை பற்றிலாம் பேசினா நான் ரூமர் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன். லிட்டரலி லைஃப்பில் ஒரு எதிரியை கூட சம்பாதிக்காத மணிமேகலையை எதனால் பிரியங்கா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா, பிரியங்காவோட பர்சனாலிட்டி டைப்பை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். குயின் மதர் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் தன்னோட தம்பி பையன் அப்படின்னு சொல்லி தன்னோட அந்தரங்க விஷயத்துக்காக இழுப்பாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஆல்பர்ட் ஹெச்காக் அப்படிங்கிற சைக்கோ படத்தில் மிஸ்ஸஸ் பேட்ஸ் அப்படிங்கிற அந்த அம்மா கேரக்டர், சமீபத்தில் வந்த மம்முட்டி படம் ரோசா கிளவரில் வர அந்த அம்மா கேரக்டர். பிரியங்கா மாதிரி பொண்ணுங்க தங்களுக்கு தேவையான அடிமைகளை அந்த சைக்கோ படங்களில் வர மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அன்பாகவும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கொடுமையும் படுத்துவாங்க அப்படின்னு சுசித்ரா சொல்லியிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பிரியங்காவோட அம்மா மகளோட 2வது திருமணம் பற்றி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அவளோட விருப்பம் யாரும் வேணால் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பிரியங்காவும் அதுக்கு சம்மதிச்சு அம்மாவுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தற்போது சுசித்ரா பிரியங்காவுடைய முதல் கணவர் பற்றியும் அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டர் பற்றியும் பேசியிருக்கிற விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது.